Hey, allow me. This is Bangtan Tamifix. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தேவோட ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். சைக்கோ பொண்டாட்டி. ஸோ இந்த ஒன் ஷாட் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனரில் கொண்டு போகலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். தென் நம்ம சேனலில் டாக் ஸ்டோரிஸ் போட்டு ரொம்ப நாள் ஆக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மந்த்து கூட இருக்கும். ஸோ அதுதான் ஒரு டார்க் ஸ்டோரி நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் உங்கள் 11 சப்போர்ட் தாங்க. இதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு 100க்கு மேலேயாவது நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு ஆதரவாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் 1 ஹவரில் வீடியோ போடாதீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிக்கிறேன். ஓகே, ஸோ வாங்க என்ன இன்ட்ரோ இல்லாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு 2 கப்பல்ஸ் ஒரு நைட் டைம் ஒரு வீட்டுக்கு வராங்க. லைக் அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போல் இருக்கும். லைக் யாருமே இல்லாத இடத்துல ஒரு வீடு இருந்தால் அப்படி இருக்கும். அது போல் ஒரு நியூலி மேரிட் கப்பல்ஸ் அந்த வீட்டுக்கு காரில், அதுவும் நைட் டைம் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ இப்போ அப்படி காருக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போது அந்த கார்லேருந்து அந்த பர்சன் அட்டை இறங்குறாங்க. இப்போது நேராக அவங்களோட ஒய்ஃபான கிட்ட அப்படி அங்கே போகிறாங்க. இப்போ போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ அப்படி அவங்க கையை பிடிச்சா, இங்கே தான் வந்திருக்கோமா, எவ்வளோ நல்லா இருக்குது இந்த பிளேஸ், ரொம்ப அழகான பிளேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கீங்க. நம்ம வாழ போகிற பிளேஸ் இவ்வளோ அழகாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் என்ன நைட்டாக இருக்குது, பட் வீடு ரொம்ப அழகாக இருக்குது, லைட் செட்டப்போட ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ அப்படி தான் அவங்க சொல்ல, இதே சார் நம்ம தேவங்க பார்க்கலாம். ஐ மீன் இந்த கதையோட ஹீரோ நம்ம தேவங்க தான். இந்த கதையோட ஹீரோயின் நீங்கள் தான் கேம் இப்போ தேவங்க பிடிச்சிருக்கா பொண்டாட்டி? நல்லா இருக்கா? உனக்கு பிடிக்கும் தான் எல்லாம் செட்டப் பண்ண சொன்னோம். எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு சரி வா வெளில போகலாமா? தாராளமாக போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மாதிரி ப்ளேஸில் வாழ்கிறதுக்கு. பட் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழ்ந்த பொண்ணு இப்போது யாரும் இல்லாமல் தனியாக நீங்களும் நானும் மட்டும் எப்படி இருக்க போதும் அப்படின்னா அந்த பொண்ணு, அதாவது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்ட்ராகிறீங்க அந்த வீட்டுக்குள்ளே. ஆனால் என்ட்ரானதுக்கப்புறம் தான் இங்கே என்னென்ன நடக்க போகுதுன்றத அவங்க பாவம் தெரியாமல் இருக்க போகுது. ஸோ இந்த கதையில் ரொம்ப ட்விஸ்ட்லாம் நான் கொண்டு வருவேன். ஸோ உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா ட்விஸ்ட்டும் உங்களுக்கு புரியும். தென் அப்போ தான் நீங்கள் கதைக்குள்ளே ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இமேஜின் பேபிஸ். ஓகே, ஸோ இப்போ அப்படி தான் ஏன்னா அழகாக அங்கே இருக்க சோஃபாவில் உட்கார வச்சு லைட்ஸ்லாம் போடுறாங்க. இப்போ அப்படியே லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. ஃபுல்லாக அந்த ரூமே அழகாக க்ளோவியாக இருக்கு. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கு. இப்போது அவங்க அப்படி தான் பொன்னாடி நீ ஃப்ரெஷ் ஆகிடுவா, இங்கே ஏதாவது செய்கிறேன். ஓகேங்க, நான் பார்த்துக்கிறேன். ரூம் எங்கே இருக்கு? ரைட் போய் லெஃப்ட் எடு. சரி ஓகேங்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் அப்படியே தான் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அங்கே ஒரு ரூம் இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ரூம் பார்க்க ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் தான் அது. ஸோ அந்த வீடு தான். எப்பயாச்சும் அவர் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணார்னா இங்கே தான் வருவார். கொஞ்சம் தனிமையாக அவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ அதுக்கு தான் அவர் எப்பயுமே இந்த பிளேஸ்க்கு வருவார். ஸோ அவங்களோட வீட்டுக்கு தான் இப்போ நீங்களும் அவங்க வந்திருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வரீங்க. டோர் ஓப்பன் பண்ணால் அவங்க அப்படி தான் அவர் கையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி, லைக் கொஞ்சம் ஹெவியான ஸ்நாக்ஸை பண்ணி அவங்க அப்படியே எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் வெறும் டவலோடு இருக்கீங்க. அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்படியே உங்கள் கழுத்தில் மஞ்சள் கயிறு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ அவங்க அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் வெறும் டவல் மட்டும் உங்களோட செஸ்ட் அண்டு உங்கள் பாடி பாதி மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் லெக்ஸ் எல்லாமே ரொம்ப ரிவீலாக இருக்குது. அப்படியே நீங்கள் உங்கள் தலைக்கு ஒரு துண்டை கட்டிட்டு அப்படியே வரீங்க. அவங்கள பார்க்குறாரு. ஸோ மனுஷன் அப்படியே ஃப்ளாட்டு தான். ஸோ இப்போ
அப்படியே அங்கே திங்ஸ் எல்லாமே ஐ மீன் அவர் கையில் வச்சுருக்க சாப்பாடு எல்லாமே கீழே வச்சுட்டு அப்படியே உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடி பின்னாடி போகிறீங்க. அவங்க அப்படியே கிட்ட க்ளோஸாக வந்து உங்கள் நெக்கை ஸ்மெல் பண்ணுறாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அவங்க நேற்று தான் மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ நியூலி மேரிட் கப்புள்ஸ் நீங்கள் இப்போட்டே உங்ககிட்ட அப்படியே நெருங்கி வந்துட்டுருக்காரு. இங்கே அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே உங்ககிட்ட ஒரு ரொமான்டிக்காக ஒரு வாக் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பின்னாடி பின்னாடி போய் அங்கே இருக்க செவத்தெல்லாம் ஹிட் ஆயிடுறீங்க. இப்போட்டே அப்படியே டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. இப்போது டேவை பார்த்து எங்க என்ன அப்படி பார்க்குறீங்க, கொஞ்சம் நக்கருங்க, நான் ட்ரெஸ் வேர் பண்ணணும், நக்கருங்க அப்படின்னா தயக்கத்தோட சொல்கிறீங்க. அப்படி உங்களை அகேன் பார்த்துட்டு அப்படி உங்களை ஹெட் பண்ணிக்கிறாரு. நீங்கள் டேவை பார்க்குறீங்க. டே அப்படி உங்களை பார்த்து உங்கள் ஃபேஸில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்கே முடிவு பண்ணிட்டீங்க, அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோன்னு. ஸோ அப்படி உங்கள் நெக்கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு, ஸ்மெல் பண்ணுறாரு. அவ்வளோதான், நீங்கள் செத்துட்டீங்க. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உங்கள் டவல்கிட்ட கை எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கள் டேவை அப்படி ஒரு வெக்கத்தோட அப்படியே டேவை பார்த்துட்டு வேணான்ற மாதிரி சொல்லுங்க. டே வேணும்ன்ட்டு அதை அப்படியே போட்டுறாரு. ரிமூவ் பண்ணி கடைசா இதெல்லாம் நீங்கள் டேவை ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க, இல்லை ஹைட் பண்ணிக்கிறீங்க. டேவை ஹக் பண்ணி டே உங்களை தூக்கிட்டு வேறு அங்கே இருக்க வெளியே ஐ மீன் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வெளியே ஒரு சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அதில் உங்களை பொறுமையாக கொண்டு போகிறாரு. நீங்கள் எங்கே இந்த எனக்கு தண்ணினா பயம், அவங்களே எனக்கு எங்கே பண்ணணும் ரொம்ப ஒரே ஒரு தாட்டி மட்டும் அப்புறம் அவங்கள போயிடலாம் அப்படின்னா அப்படியே தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் கூட பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கா ரொம்ப பெயினாக இருக்குது ஸ்டார்டிங்கில். ஸோ ரொம்ப வலிக்குது உங்களுக்கு. இருந்தாலும் டேவோட ஷோல்டர் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. டே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்க கொஞ்சம் பொறுமையாக வைக்க பயந்துக்குங்க, மாதிரியாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் வேறு. பொறுமையாக அப்படின்னா எங்கள் பெயின்லாம் ஒரு ப்ளஷரோட பண்ணிகிட்ருக்கீங்க. டே எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்குள்ளே அப்படியே எல்லாமே பண்ணி விட்டுட்டு அப்படியே உங்களை தூக்கிக்கிறாரு. நடக்க முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ அப்படியே உங்களை தூக்கிட்டு பெட்ரூமுக்கு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வராரு. ஸோ நீங்கள் அப்படியே தான் டிவியை பார்க்குறீங்க. டேவோட ஃபேஸ் உங்களை பார்க்க முடியல, ஏன்னா லோ ஷாய் உங்களுக்கு டேவோட ஃபேஸை பார்க்கறதுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் அங்கே இருக்க பெட்ஷீட்டை அப்படி கவர் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஓய் அதான் நான் பார்த்தாச்சுல, பார்க்காத மாதிரியே எல்லாத்தையும் ஹைட் பண்ணுறேன். அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது உங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தென் உங்களையும் அங்கேயும் ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்லி தென் ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணி டைனிங் டேபிள்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. தென் அப்படி தான் நைட் டைம் போல் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு இப்போது உங்களை ஹக் பண்ணிட்டு பொண்டாட்டி ஒன்று கேட்கவா? கேளுங்க, இதில் என்ன, கேளுங்க. எனக்கு பிடிச்சவங்க மேலே ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி ஆனால் அது திரும்ப கேட்க தெரியாது. அதையா திரும்ப நீங்கள் கேட்கலாம்ல? எப்படி கேட்க முடியும்? ஸோ என் பொண்டாட்டி ஸோ ஒரு உரிமையோடு கேட்குறேன். இந்த வேர்ல்ட்லே என்னை அதிகமாக காதலிச்சேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எனக்கு ஒரு ஆசை, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நான் காதலிக்கிறதோட அவள் என்னை காதலிக்கணும், அதுதான் என் ஆசை அப்படின்னா சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நடக்க போகிற விளைவுகளாம் பாவம் அந்த மனுஷனுக்கு தெரியாது போல். ஸோ எப்படி சொல்லி முடிச்சுட்டு வாயனை பார்க்க அப்படி யோசிக்கிறான். இப்போது வாயன் யோசிக்காமல் டேவை ஹக் பண்ணிட்டு இதெல்லாம் கேள்வி எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான், உங்களை விட்டு நான் எங்கே போக போகிறேன்? இந்த உலகத்திலே உங்களை தாண்டின உங்கள் லவ்வுக்கு ஈடே கொடுக்காத அளவுக்கு உங்களை நான்
அதிகமாக லவ் பண்ணி காட்டுறேன். ம் நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி முடுக்குறீங்க. அவங்க உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஏய் ஆடி இதெல்லாம் சொல்கிறேன் அப்படியா பார்த்துருவோமா? ம் ஆனால் எனக்கு ரொம்ப ஆசைடி. நான் லவ் பண்ணுறதோடய நான் கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்தவள அதிகமாக என்னை லவ் பண்ணணுன்னு. ம் பண்ணுவியா? என்ன ஆ இதையே கேட்டுட்ருக்கீங்க? தூங்கலாம் போதும் அப்படின்னா நீங்கள் சொல்லிவிட்டு அவங்க கூட அப்படியே தூங்குறீங்க. ஸோ நைட் அப்படி தான் போயிருக்கோம். ஸோ நீங்களும் தேவங்கும் அப்பப்போ மார்னிங் ஆனால் அங்கே எங்கேன்ட்டு லவபிளான மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டேஸஸ்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு. தேவங் அவரோட ஒர்க் விஷயமா அவர் அங்கே எங்கேன்னு போவார். வீட்டில் நீங்கள் ரொம்ப தனிமையாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் தனிமையாக இருக்கிறத பற்றி தேவங்கிட்ட சொல்கிறீங்க. தேவங்க உங்களுக்காக மெய்டு அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ தென் அதுக்கப்புறம் மெய்டு வந்ததுக்கப்புறம் ஓரளவு ஓகே. அதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு போரிங்காக இருக்கும். தேவங்க அப்பப்போ உங்களை அங்கங்கன்னு வெளியே கூப்பிட்டு போவார். நீங்களும் தேவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இதுக்கப்புறத்துலேருந்து தேவங்களோட லைஃபே நீங்கள் மாற்ற போகிறீங்க. பாவம் அது தேவங்க தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ அப்படி தான் நீங்கள் ஒரு புக் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ லைக் அது இந்த புக் எப்படின்னா, எப்படி நம்ம லவ் பண்ண பர்சனை தாண்டி நம்ம அதிகமாக லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த புக் இருக்கும். ஐ மீன் அவங்க சொல்லியிருப்பார்ல, நான் லவ் பண்ண தாண்டி நீ என்னை லவ் பண்ணணும்னு. ஸோ அது எப்படிலாம் பண்ணலான்றதெல்லாம் அந்த புக்கில் எழுதியிருக்கோம். நீங்களும் அந்த புக்கை 1 by 1 ஒரு நாளைக்கு ஒரு 15 பேஜஸ் 10 பேஜஸ்னு படிச்சுட்டு வந்துட்டுருக்குங்க. ஸோ இப்படி தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு ஃபைன் டே அவங்க அப்படி தான் வீட்டுக்கு வராரு. ரொம்ப மிட் நைட் ஆகிடுச்சு. ஏன்னா அவருக்கு ஒர்க் வந்திருக்கும். தென் கொஞ்சம் டிராஃபிக். ஸோ அதனால் அவரால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருப்பார். அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் இல்லை. அவங்க இப்போ அப்படியே தான் பொண்டாட்டி எங்கே இருக்க? விளையாடாத. எங்கடி இருக்க? லைட்லாம் ஆஃப் பண்ணிருக்கா பொண்டாட்டி அப்படின்னா அவங்க அப்படி தான் அப்படியே திரும்பி பார்க்கும்போது அங்கே வயன் ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கா. அவங்க ஒரு பயமாயிடுச்சு. வயன் என்ன விளையாட்டுது? என்ன பண்ணுறா அப்படின்னா அவங்க அப்படி கிட்ட போகும்போது வயன் அப்படி எங்கே வந்துட்டீங்களா? எதுக்கு அப்படி பயமுறுத்துறீங்க? ஏய் நான் பயமுறுத்துறேண்ணா? நீ ஆண்டி இப்போ முடியெல்லாம் விரிச்சு போட்டு இப்படி உட்காண்ட்ருக்கா? அது ஒன்றும் இல்லைங்க, தலை குளிச்சேனா அதான் கொஞ்சம் முடிய விரிச்சு போட்டு உட்காந்துருந்தேன். இப்போ தான் வந்தீங்களா? ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? இவ்வளோ நேரம் என்ன உங்களுக்கு ஒர்க்கு? சும்மா ஒர்க்குன்னு அப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க இப்போ அப்படியே உங்களை கப் பண்ணி உங்கள் ஃபேஸை கப் பண்ணி என்னாச்சு? ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாக இருக்கு? திடீர்னு நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அது 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 எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உங்களை? இவ்வளோ நேரம் எதுக்கு லேட்டாக வரீங்க? எனக்கு ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ண தெரியுமா அப்படின்னா அழ ஆரம்பிச்சிடுறேங்க. அவங்க அப்படியே ஏய் அதான் மேடு அரேஞ்ச் பண்ணியிருந்தல, அவங்கக்கிட்ட பேசலாம். அதை அவங்க எப்பயும் போயிட்டாங்க. அவங்க நான் என்ன பண்ணட்டும்? ரொம்ப நேரமாக தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யாருமே இல்லாத இந்த வீட்டில் தனியாக இருக்கேன். ஏன் என்னை விட்டு போகிற? என் கூட ஏறு ப்ளீஸ், என் கூட ஏறு, என்னை விட்டு போகாது அப்படின்னா மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறீங்க. அவங்க ஒன்றும் புரியல. அவங்க அப்படியே சரி சரி வா. ஆமாம் தலை குளிச்சானா? தலையில் தண்ணி கூட படல. ஏய் என்ன ஆச்சு உனக்கு? அது நான் ட்ரையர் பண்ணிட்டேன். அவங்க அது காஞ்சிடுச்சு. இல்லை தான் குளிச்சுன்னு சொன்னேன். அப்புறம் என்ன என் மேலே சந்தேகப்படுறியா நீ? என் மேலே சந்தேகப்படுறியா? ஏய் எதுக்கு இப்போ கோவப்படுற? சரி வா தூங்கலாம். சரி தூங்கலாமா? உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சுருக்கேன், இந்தா சாப்பிடு. என்னது இது? ஐயோ சாப்பிட்டு பாரு. சரி ஓகே ரெடி. ஆமாம் என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் வருது? அது ஒன்றும் அவங்க சும்மா தான். ஆன்ட்டி மார்க்கெட்லேருந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி. அதை இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். அதான் ஸ்மெல் வந்திருக்கும்.
அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க அப்படியே ஏன்னா 2 வாரத்து மீனா? ஏய் அத தூக்கி போடுறி. எவ்ளோ ஸ்மெல் வருது. ஆமாமா. ரொம்ப ஸ்மெல் வருதுல்ல. இருங்க இருங்க. ரூம் ஸ்ப்ரே எடுத்துட்டு வரேன். அப்படின்ட்டு மாரி டிஃப்ரெண்ட்டா நடந்துக்கிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு அவங்க கல்யாணம் ஆகி 2 வீக்ஸ் மேல ஆயிருக்கும். நீங்க இப்படி டிஃப்ரெண்ட்டா நடந்துக்குது. அவங்களுக்கு ஒரு மாரி ஃபீல் ஆகுது. ஏன் இவ இப்படி நடந்துக்கிறா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. அவங்க அப்படியே "வயன் என்ன என்னாச்சு உனக்கு?" எனக்கு ஒண்ணும் இல்ல தேவங்க. பாரு நீ தான் படபடப்பா இருக்கு உன் மூஞ்சு. சரியா வேர்க்குது. வா நாம தூங்கலாம். உனக்கு சாப்பாடுலாம் வேணாம். நீ வா தூங்கலாம். அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு மாறி இப்படி அவங்க கூட்டு போறீங்க. ரூம் ஸ்ப்ரேலாம் அடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ஸ்மெல் வருது. இப்போ அவங்க அப்படிதான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு இப்போ அப்படியே தூங்கலான்னு வராரு. நீங்க ஒரு மாரி பெட்ல படுத்துருக்கீங்க. அவங்க அப்படியே உங்க மேல ஓவர் ஆயிட்டு "வாண்டாடி ம் இனி பண்ணலாமா?" ஆ என்ன சாருக்கு பண்ணணும்? ம் கிட்ட வரத பார்த்தாலே தெரியுது. என்னமோ என்கிட்ட கேட்க வரீங்க. ம் என்ன வேணும்? அம் எல்லாமே வேணும். கிடைக்குமா? ம் சார் எதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு தெரியுது. ம் ஏய் சொல்லுடி பண்ணலாமா வேணாமா? பண்ணலாம் பண்ணலாம். சரி ஓகே பொண்டாட்டி. அப்படின்ட்டு அன்னைக்கு நைட் உங்களுக்கும் நல்லா ஒரு மேக் அவுட் போயிருக்கும். கிட்டத்தட்ட அவங்க 3 ரவுண்ட் மேலே போயிருப்பாரு. ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. அப்படியே அவங்க ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு மிட் நைட் போல திடீர்னு அவங்க என்னன்னு தெரியல தண்ணி தாகம் எடுக்குது. அப்படிதான் அப்படியே ஏந்திரிக்கிறாரு. எங்க வயனை காணும். ம் வயன் ஏய் வயன் வயன் அப்படின்னா அவங்க அப்படியே தான் தேடிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே அவரு பார்க்குறாரு கிச்சன்ல. பார்த்தா அங்க ஏதோ ஒரு பர்சன் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அவங்க ஒன்றும் புரியல. லைட்டா பயமா இருக்கு. "மயன் ஏய் மயன்" அப்படின்றது அவங்க கிட்ட போக அங்க வாயன் அப்படியே உட்காந்துட்டு அந்த மீனே ஒரு மாதிரி வரைச்சு வரைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த மீன் கெட்டு போய் அப்படி ஒரு அழுகுன ஸ்மெல் வருது. கிட்டத்தட்ட 2 வாரமா வாங்கி ஃப்ரீசர்ல போட்டா எப்படி இருக்கும்? கண்டிப்பா வீணா போய் ஒரு மாதிரி தான் இருக்கும். அது எவ்வளோதான் ஃப்ரீசர்ல வச்சாலும் சரி 2 வாரம். ஸோ அவங்க அப்படியே கிட்ட கூட வர முடியாம வயன் வயன் அப்படி சொல்லிட்டு கத்தும் போது ஆ ஆ ஆ ஆ என்னங்க? இங்க இங்க நீங்க என்ன பண்றீங்க? ஆ என்னாச்சு உங்களுக்கு? ஆ இங்க ஏன் வந்தீங்க? ஏய் என்ன பண்ற? இந்த மீன டஸ்ட்பின்ல போடு நான் போய் சொன்னேன்ல. அ அ அ ஏங்க அப்புறம் மீனு வேஸ்ட்டா போயிடுச்சுங்க. ஏய் தள்ளு. இது இது நான் அப்படின்னு அவங்க அந்த மீனை கொஞ்சம் உத்து பார்க்குறாரு. ஆக்சுவலி அந்த மீன் அவங்க வாங்கியிருப்பாரு. ஐ மீன் அவரோட ஃபிஷ் டேங்க்ல வச்ச மீன், வளர்த்த மீன் தான் அது. அவங்க ரொம்ப நாள் நோட் பண்ணாம இருந்திருப்பாரு. அத தான் நீங்க இப்படி வெறச்சு வெறச்சு பார்க்குறீங்க. அந்த கெட்டு போச்சே அந்த மீன் கிடையாது. இப்போ இறந்து போன அவங்க ஆசை ஆசையா பெட்டா வளர்த்த அந்த மீன். அத அப்படியே அவங்க பார்த்துட்டு, "ஏய் என்னடி இது? செத்து போச்சு." அப்புறம் நீங்க தான் சாப்பாடு கெட்டு போச்சு, ஸ்மெல்லு நல்லா இல்லன்னு சொன்னீங்க. அதான் உங்களுக்காக மீன் குழம்பு செய்றேன். அப்படின்னு நீங்க சொன்னது தான். அவங்க ஒண்ணுமே புரியல. அவங்க அப்படியே "வயன் என்னடி ஆச்சு உனக்கு? ஆ ஏங்க ஆசை ஆசையா மீன் கேட்டீங்க. உங்களுக்கு சமைச்சு தராம எப்படி? ம். என் புருஷனுக்கு என் கையால சமைக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாருங்க அந்த மீன் சாக வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படியே துடிக்குது. எப்படி? இப்படி இப்படி அப்படி இப்படி துடிக்குது. பாருங்க என் மூஞ்சி ஃபுல்லா எவ்வளோ தண்ணின்னு. ம். ரொம்ப துடிச்சான். அதான் ஒரே அழுத்த அழுத்திட்டான். அப்படின்னா சைக்கோவா பேசுறீங்க. அவங்க ஒரு மாரி பயமாயிடுச்சு நீங்க இப்படி பேசும்போது. ஒரு மாரி அவங்க பார்த்து பார்த்து கண்ண ஒரு மாரி வைடா ஓப்பன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க ஒரு மாரி பயமாயிடுச்சு. அவர் அப்படியே அங்க இருக்க தண்ணிய குடிச்சுட்டு, "வா வா தூங்கலாம்டி. என்னடி ஆச்சு உனக்கு?" எனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்லையே. ம். உங்களுக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு அவங்க. சரி வாங்க போய் தூங்கலாம். அப்டின்னா, ஏங்க ஒரு மாரி பிஹேவ் பண்றது அவங்க ஒண்ணும் புரியல. அப்படியே ஒரு மார்னிங் போல அவங்க பார்க்கலாம். ஆஃபீஸ்ல தலையில கை வச்சுட்டு உட்கார, இங்க ஜெமின் அண்ட் ஜேகே 2 பேரும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கானுங்க. "டேய் மச்சான் என்னடா ஆச்சு?" அப்படின்னு ஜெமின் கேட்க, இந்த சைட் ஜேகே, "ஆமா தெவங் என்னடா ஆச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஆ என்னாச்சு? காலையிலேருந்து மாரியாவே இருக்க. அப்புறம் என்னடா கண்ணு கீழ இவ்ளோ கருப்பா? என்னடா ஆச்சு?"
என்ன பொண்டாட்டி கூட சண்டையா அப்படின்னு ஜங்கு கேட்க அவங்க அப்படியே அது மச்சான் என்னடா சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அது இல்லைடா அப்படின்னு அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. எங்க ஜாங்கு கொஞ்சம்னா டேய் மச்சான் கல்யாணம் ஆகி 2 வாரத்தில் உன் பொண்டாட்டியை பற்றி இப்படி சொல்கிற பார்த்தியா? ஐயோ சிரிப்பா இருக்கு மச்சான். தங்கச்சிமா அப்படியா? சும்மா தங்கச்சிமா விளையாண்டுருப்பாங்க. ஐயோ போய் இப்படி சொல்கிற பாரு. ஐயோயோ அப்படி பிசாரிக்கேடா நீ அப்படின்னு இது ஜமன் கலாய்க்கா அவங்க அப்படியே ஜமனை பார்த்து முறைச்சிட்ட. சரி அப்போ நான் என் வீட்டுக்கு வா, நீ என் ஒய்ஃப் கூட நீ ஒரு நைட்டு வரைக்கும் என் கூட இரு. பாரு உனையா தெரியும். அதான் டேய் என்னடா நீ உன் பொண்டாட்டி கூட தனியாக இருக்கணும்னு வந்துருக்க. அந்த டைமில் நான் வந்து எது மச்சான் அப்புறம் சிஸ்டர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணா ஐயோ என்னால் தாங்க முடியாது. நான்லாம் வரமாட்டேன் மச்சான். வேணா தங்க கூட்டுவேன். நான் இதுக்கு நான் தான் போக மாட்டேன். தேவம் என்னடா ஆச்சு? என்ன சொல்கிற? தங்கச்சி இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களா? என்னடா புரியல எனக்கு. டேய் எனக்கு தாண்டா புரியல. அவள் ஏன் இப்படி பண்ணுறா? இது நைட்லேருந்து அவள் சரியில்லைடா. அவள் விளையாண்டாலும் சிரிக்கணும். ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாடா. நான் வளர்த்த அந்த அவ்வளோ அழகான மீனை அவள் அன்னைக்கு எப்படி அவளுக்கு அந்த கொல்ல மனசு வந்திருக்கும். எனக்கு சாப்பாடு செஞ்சு தர முடியலையேன்னு அது எப்பட்றா எனக்கு புரியல அப்படின்னா எங்கள் அவங்க சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஜாங்கு குஜமனும் அப்படி சமாதானப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அப்படியே தான் டைம் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அந்த வாயின்கிட்ட அந்த மெசேஜ் வருது. அவங்க அதை எடுத்து பார்க்குறாரு. ஒரு அழகான பப்பி அழகாக இருக்கு. அதில் அப்படியே ஒரு வாய்ஸ் நோட் நம்ம வாயின் தான். அவங்க இங்கே பாருங்க ஒரு பெட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப தனிமையாக இருந்துச்சா அதான் இந்த பெட்டை கண்டுபிடிச்சேன். க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு. அவங்க இப்போ அப்படியே தான் ஜேகே விஜயமனை பார்த்து மச்சான் என்னடா அடுத்து ஒரு நாய் வந்திருக்குடா, இது என்ன ஆக போதும். இப்போது இதே சைட் ஜுமன் மச்சான் எல்லாத்துக்கும் பயப்படாதடா, தங்கச்சிமா ஒன்று சும்மா விளாண்டுருப்பாங்க, நீ இதை வச்சு பாரு என்ன நடக்குதுன்னு மாற்றதுக்கப்புறம் தங்கச்சிமாவை பார்க்கலாம் அப்படின்னா இங்கே நம்ம ஜுமன் சொல்லியும் தென் ஜேகே சொல்லியும் அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அப்படியே ஒரு வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. அந்த குட்டி பப்பியை ரொம்ப அழகாக நீங்கள் கேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க அப்படியே பப்பிக்கு சாப்பாடு போட்டியா? இது என்ன பப்பின்னா இதுக்கப்புறம் இவன் பேர் லியோ. லியோன்னு கூப்பிடணும் சரியா? லியோ ஹாய் சொல்லு. அதுதான் என் ஹஸ்பண்ட் கேம் தகம் அவருக்கு ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த பப்பி ஒரு மாதிரி கத்துது. ஐயோ க்யூட்டாக கத்துது. ஐயோ பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. அப்போ தான் அவங்க பார்க்குறாரு. என்னோடய ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்கும் போது டேக்கே வந்து கொஞ்சம் டேக் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார். ஸோ ஓகே அவள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தால் போதும்ன்ட்டு டே அப்படியே தான் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கீழே வராரு. பெட்டுக்கு அழகாக வாயின் ரொம்ப கேர் பண்ணி மில்க்லாம் வைக்கிறா. இப்போது நம்ம டே வந்து வாயின் எப்படி இந்த பெட் கிடச்சிது உனக்கு? லியோ எப்படி கிடச்சான்? ஐயோ அது பெரிய கதை தேவங்க. எனக்கு ரொம்ப போர் அடிச்சுதா ஸ்விம்மிங் பூல் ஓரமாக போயிட்டு இருந்தேனா அப்படியே இங்கே ஒரு நாய்க்குட்டி என்னை பார்த்து ஒரு மாதிரி கத்திகிட்டே இருந்துச்சு. சரி பார்க்க பாவமாக இருந்துச்சு, நம்ம வீட்டில் வளர்க்கலாம். அப்புறம்தான் சரி ஓகே எனக்கு ஒரு மாதிரி பெட்டு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. நாய்க்குட்டி வளர்க்கணும். சின்ன வயசில் நிறையா டாக் வளர்த்துருக்கேன். நிறைய தாட்டி வளர்த்து அது இறந்து போயிடுச்சு. நிறைய தாட்டி காணாமல் போயிடுச்சு. சரி இதையாவது நம்ம நல்லா பார்த்துக்கணுன்ட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். வளர்க்க போகிறது அவங்க ப்ளீஸ் வளர்க்கலாம்ல. எதுவும் சொல்ல மாட்டிங்களே? இதில் என்ன இருக்குது? தனிமையாக ஃபீல் பண்ணி கொஞ்சம் உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குன்னா ஓகே, நீ ஹாப்பியாக இருந்தால் போதும் பண்ணாட்டு அப்படின்னா அவங்க சொல்லிட்டு அப்படியே தான் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. அதில் ஒரு பொண்ணு அழகாக பாட்டு பாடிட்டுருக்கா. இப்போ அப்படியே தான் அவங்க அதை அப்படி ரசித்து கேட்டுட்ருக்காரு. இப்போது இதே சைட் தேவங்கிட்ட அந்த பப்பி அழகாக ஓடி வருது. தேவங்க அப்படியே அந்த பப்பியை அழகாக கையில் வாங்கி வச்சுட்டு அது ரொம்ப அழகாக கொஞ்சிட்ருக்காரு. இதே சைடு வாயன் அப்படி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டே குக் பண்ணிகிட்ருக்கா. அதே சைடு மேட் ஆண்டியும் குக் பண்ணிகிட்ருக்காங்க. தேவங்க அந்த பப்பி கூட ரொம்ப கேரிங்காக லைக் நம்ம யங்டன் கூட ரொம்ப அழகாக விளையாடுவார்ல அது போல் அந்த பப்பி கூட லியோ கூட
அழகாக விளையாண்டுருக்காரு. இல்லை சார், வயனோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே லைட்டாக மாறுது. இப்போ அப்படிதான், லியோ இங்கே வா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த டாக் அப்படியே வயனை பார்த்துட்டு அது கீழே போயிடுது. அவங்க அப்படியே விட்டுட்டு அவர் அது சாங் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வயன் அப்படிதான் அந்த டிவி பார்க்குறா. ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக பாட்டு பாடிட்டு இருக்கா. அவங்க அதை அப்படி ரசிச்சு கேட்டு கண்ணை மூடி கேட்கறத பார்த்துட்டு இப்போ அவங்க கிட்ட அப்படியே கிட்ட வந்து அப்படியே டிவியை மாத்திடுறா. ஏய், எதுக்கு இப்போ மாத்தினா? நல்லா தானே பாட்டு போடிட்டு இருந்துச்சு. அது ஏன் உங்களுக்கு வேற எதுவும் சாங் கிடைக்கலையா? இந்த பொண்ணு பாடுறதா உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் பாட போறேன். ஏய், என்ன இதுல இருக்கு? ம் நான் பாட்டு பாடுறேன், நீங்க கேளுங்க அப்படின்னு இப்போ அப்படியே ஒரு சாங் பாட ஆரம்பிக்கிறா. அதை தேவையில கேட்க முடியல. அது அவ்வளோ நல்லா இல்லை. மைண்ட் பாடுற வாய்ஸ் அவ்வளோவா டேக் பிடிக்கல. ஆனால் அப்படியே ஏதோ கேட்குற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்க வயன் புரிஞ்சுக்கிறா. ஏன் சாங் பிடிக்கலையா? அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறா. டேக் ஒரு மாதிரி விட்டுருச்சு. அது வயன், ஏய் நல்லா இருக்குடி, கொண்டாடி சூப்பராக பாடுற, இன்னும் நல்லா பாடு. சரியா, சரி லீவாங்க, அவன் சாப்பிட்ட கூப்பிட்டேன். சரி சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு வயன் அப்படியே தான் ஒரு மாதிரி டேவை பார்த்துக்கிட்டே கிச்சனுக்கு போயிட்டுருக்கான். இதே சரி மேடான்டி ஒர்க்லாம் முடிச்சுட்டு, சரிம்மா என் வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னா மேடான்டி கிளம்பிட்டாங்க. இதே சார் வயன், நம்ம சாப்பிட்றதே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. லியோ வருது, அப்படியே வயனோட காலை அப்படியே அது ஒரு மாதிரி லிக் பண்ணிட்டு அப்படியே போகுது. எனக்கு அது என்னன்னு தெரியல, பிடிக்கலையோ என்னமோ. அவன் அப்படியே கிக் பண்ணி விட்டுறா. லியோ ஓரமா விழுந்தது. ஏய் லியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை தூக்க போறாரு. தூக்கி, ஐயோ லியோ என்னாச்சு உனக்கு? வயன், பப்பி வந்தது, பார்க்கவே இல்லையா நீ? சாரி தாங்க, என்ன மன்னிச்சிருங்க. லியோ உனக்கு அடிக்கடி படல. சாரிடா, அம்மாவை மன்னிச்சிடுறேன். சாரிடா அப்படின்னா அப்படியே அந்த பப்பியை கேர் பண்றா. ஒன்றும் புரியல. அவளே தான் எட்டி உழைச்சான்னு டேக் நல்லாவே தெரியும். அது அவளே உழைச்சிட்டு இப்போ இவ்வளோ கேர் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு டேக் ஒன்றும் புரியல. போய் சரி அப்படிதான் தூங்குறதுக்காக பெட்ரூம் போக, அயன் சொல்லுங்க தேவங்க, ஏதாவது வேணுமா? ஒரு கப்பில் மில்க் மட்டும் கொண்டு வரியா? ஓகே கொண்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ தேவங்க அப்படி உள்ள போக, இதே சார் வாயன் அப்படியே தான் கிச்சனில் மில்க் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. லியோ வருது. லியோ உனக்கு ஒரு சொன்னா கோவம் வேணும், உனக்கு புரியாதா? எதுக்கு இப்படி வர? உனக்கு ஒன்று போட்டுருவேன், கிட்ட போ. சும்மா வந்து லிக் பண்ணிட்டு இருக்க. உனக்கு கொன்னுடுவேன். யாராலையும் தேவன் கிட்ட வரக்கூடாது, வந்த உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னா சேர்த்து அவங்க கிட்ட அப்படியே இந்த மில்க் எடுத்து போய் கொடுக்குறான். இப்போ தேவங்க, முன்னாடி நீ குடிக்கிறியா? எல்லாம் தேவங்க நீங்க குடிங்க. ஆமா இல்லையாங்க, அவன் கீழே இருக்கா தேவங்க, அவன் தூங்க போறான், நீங்க தூங்குங்க, நான் அவனை தூங்க வச்சுட்டு வரேன். ஏய் நீ விடு, அவன் தூங்கிடுவான், ரூமுக்கோ. வாங்க, என்ன மாதிரியா பாக்குறீங்க? மாதிரியா பாக்குறேன்னா அப்ப என்ன அர்த்தம்? வேணுமா இடையுமா? சார் இதுக்கு வரீங்கன்னு தெரியுதா? வரேன், கிச்சன் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அப்படிதான் கிச்சன் லைட் ஆஃப் பண்ணிட்டு வேற மாடிக்கு வரோம். ஸோ அப்படிதான் தேவங்கும் எனக்கும் ஒரு அழகான மேக் அவுட் போயிட்டு இருக்கோம். ஸோ தேவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ என்னன்னு தெரியல, தேவங்க ஒரு மாதிரி ஒரு நாய் பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. அவங்க அப்படியேதான் கார்டன் ஏரியாவுக்கு அப்படியே ஓடி வராரு டார்ச்சோட. அங்க அப்படியேதான் லியோ இறந்து கிடக்குது. தேவங் பாக்குறாரு, பக்கத்துலேயே வயன் கத்தியோட உட்காந்துருக்கா. அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இனிதான் லியோ வந்திருப்பான், அந்த ஒன்று இந்த நிலமையில பார்க்குறத அவங்களே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது அவன் கனவு நினச்சிக்கிறான். கண்ணை கசிக்க பார்க்குறான். வயன் கொட்டூரமா ரத்த வெள்ளத்தில் உட்காந்துருக்கா. கையில் கத்தியோட கையில் ஃபுல்லாக ரத்தம். அது அந்த டாகோட ரத்தம் தான். இப்போ நீங்கள் கொட்டூரமாக உட்காந்து அந்த டாகே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க அப்படியே லியோ பார்த்துட்டு அவன் அப்படியே உட்காந்துடுறான் ஃப்ளோரில், டார்ச்சை கீழே போட்டு அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்டு, வயன் என்னடி பண்ணி வச்சிருக்க? ஏய் வயன்
ஆ அவங்களுக்கு என்னாச்சு? என்ன லியோ லியோக்கு என்னாச்சு? அ லியோக்கு என்னாச்சு அவங்க? ஏன் இப்படி கத்துறான்? ஏன் இப்படி கடிக்கிறான்? என்னது என் கை ஃபுல்லா ரத்தம்? என்னது என் கை ஃபுல்லா இவ்வளோ ரத்தமா இருக்கு? என்னாச்சு அவங்க? ஏன் இப்படி என்னாச்சு அவங்க? என்ன அவங்க? என்னாச்சு அவங்க? அப்படின்னா என்ன ஒரு மாதிரி பிஹேவ் பண்றா. அவங்க ஒன்றும் புரியல. அவ்வளோதான் அவங்க ரொம்ப உடஞ்சிடுறாரு. ஏன்னா இந்த நிலமையில பார்த்துட்டு அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தான் பொண்டாட்டி இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறத ஏற்றுக்க முடியல. அவள் தான் லியோ கொன்னா. ஆனால் கொன்னதை அவளால் ஏற்றுக்கூட முடியல. ஸோ என்னோட நிலைமை பார்த்தது அவங்க ரொம்ப அழுறாரு. ஏ ஏ பொண்டாட்டி ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லடி, நீ கொலை பண்ணல, நான் தான் தெரியுதுமா. ஆ ஏ இல்லை, நான் தான் கொன்னேன் லியோவை, நான் தான் கொன்னிட்டேன். ஆமா, ஏன் கொன்னேன்? ஏன் கொன்னேன்? ஏன் கொன்னேன்? நான் தான் கொன்னேன். என் கையில் ரத்தமாக இருக்கு, மூஞ்செல்லாம் ரத்தமாக இருக்கு. நான் கொன்னேனா? நான் கொன்னேனா? ஆ நான் கொன்னுட்டேனா? ஆ அப்படின்னு என்ன அப்படியே ஒரு மாதிரி ஃபேட் ஆயிடுறா. அவள் அப்படியே அவங்களோட ஷோல்டரில் விழுந்துட்டா. அவங்க உயிரே போயிடுச்சு. அவ்வளோதான், என்ன பேசணும் தெரியல அந்த மனுஷன். லியோவாயினை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கே அப்படியே தான் லியோவை ரொம்ப சேடாக பார்க்குறான். இப்போ தான் அந்த பப்பி அழகாக அவங்ககிட்ட விளாண்டுருக்கோம், அது இப்படி கொடூரமாக எனக்கு கொன்று போட்டுட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே தான் அவங்க அதுக்கு வேண்டிய ஒரு இடத்துல கிரேவியர்லாம் மாதிரி ஒரு மாதிரி மண்ணெல்லாம் போட்டு பூலாம் வச்சு ஒரு மாதிரி ப்ரேயர்லாம் பண்ணிட்டு அவங்க அப்படி தான் வயனை தூக்கிட்டு ரூமில் அப்படி படுக்க வைக்கிறாரு. வயனோட மூஞ்சி ஃபுல்லாக முடி அதை அப்படியே அவங்க எடுத்து விட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா வயனை இந்த நிலமையில பார்க்கவே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க அப்படியே வயனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு, ஏய் வயன், என்னடியாச்சு உனக்கு? 2 வாரமா நீ நல்லா தானடி இருந்த, கல்யாணம் ஆகி 2 வாரம் நல்லா தானடி இருந்த, ஏன்டி இப்படி பிஹேவ் பண்ற? என்னடி ஆச்சு உனக்கு? ம் எனக்கு என்ன பண்ணணும் தெரியல பொண்டாட்டி. உன்னை இந்த நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பொண்டாட்டி, கஷ்டமா இருக்குடி அப்படின்னா அவங்க இங்கே ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் இப்போ அப்படியே தான் வயனுக்கு பெட்ஷீட்லாம் போத்திட்டு அவரும் இப்போ அப்படியே தூங்க போயிடுறாரு. ஒரு ஏர்லி மார்னிங் அந்த அவங்க எழுந்துச்சு இதை பற்றி டாக்டர்கிட்ட விசாரிக்கலாம், சைக்காட்டிஸ்ட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு இதை அப்படியே செக்கை கிட்ட வச்ச கிட்டேயும் மார்னிங் போல் ஏர்லியராகவே எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படியே தான் நடுவில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. மச்சான், என்னடா சொல்கிற? என்னடா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா படத்தில் வர சைக்கோலாம் பண்ணுற மாதிரியே இருக்கேடா. ஏன்டா அதுக்குன்னு சிஸ்டர் அந்த பெட்டை கொலை பண்ணும்? என்னடா இது நீ சொல்கிறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கேடா அப்படின்னா இது சைச்சமன் சொல்லலாம். எனக்கும் என்ன பண்ணுன்னு தெரியல மச்சான், பயமாக இருக்குடா. அவளுக்கு எதா இப்போ எல்லாரையும் காயப்படுத்துகிறான். அன்றைக்கி நான் ஆசையாக வளர்த்து என் மீனையை கொண்டுட்டா. இப்போ அவளே ஆசையாக ஒரு நாயை எடுத்துகிட்டு வந்து வளர்த்து அதை கொண்டுட்டாடா. என்ன ரொம்ப பயமாக இருக்குது தங்கோ ஜமன், என்னடா பண்ணுறது? மச்சான் நீ எதுவும் பயப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்டிஸ்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசியிருக்கேன், அவங்ககிட்ட என்ன விசாரிச்சு பாரு அப்படின்னு ஜெயிக்க சொல்லலாம். அவங்க அதுதான் கரெக்டாக இருக்கும்னா இப்போ அப்படியே தான் சைக்காட்டிஸ்ட் கிட்ட விசாரிக்கிறாரு. அவங்க வாங்க அப்பாயின்மெண்ட் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் இப்போது இதே சைட் அப்படியே சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜங்கு அப்படி தான் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போது டாக்டர்லேயும் சரி நீங்கள் சொல்லலாம் பார்க்கும்போது உங்கள் ஒய்ஃப் மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்கான் டாக்டர். ஏன்னா மென்டல் எஃபெக்ட் ஆயிருக்காளாம், அது ஆக வாய்ப்பில்லை. அவள் தனிமையாக கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தானே நான் மேட்டில் அரேஞ்ச் பண்ணேன், எல்லாமே நான் பண்ணேன். அவள் எப்படி எதனால? மிஸ்டர் கிம்தம், இங்கே பாருங்க, நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க? இந்த உலகத்துலேயே நான் லவ் பண்ணுறதை தாண்டி நீங்கள், அதாவது வயன் உங்களை அதிகமாக லவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. அது மாதிரி ஒரு ஒய்ஃப் அவங்க பண்ணியிருக்காங்க, தப்பு இல்லை. ஆனால் அவங்க ஒரு விஷயத்த அவங்க மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டாங்க, ஐ மீன் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா தான் புருஷன்
யாருக்கிட்டேயும் கொடுக்காத அன்பை நம்மளை தாண்டி யாருக்கும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு உங்கள் ஒய்ஃப் ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. ஐ மீன் உங்கள் மேலே ரொம்ப அப்சஷனாக இருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஆனால் அவள் இவ்வளோ அப்சஷனாக இருக்கிறதுக்கு நான் மட்டும் காரணமா? ஆ இல்லை வேற ஏதாவது? இங்கே பாருங்க தேவம், இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கேன். உங்களோட ஒய்ஃப் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேஷண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் நிறையா பேஷண்ட்டை பார்த்தும் இல்லை ரேரான கேஸ் இந்த அப்சர்ஷன் தான். லவ்வர் யாரையும் பார்த்துடக்கூடாது, ஒரு ரெட் ஃப்ளாகாக இருப்பாங்க. மேக்ஸிமம் பாய்ஸ் தான் ரெட் ஃப்ளாகாக இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த கதையில் ஐ மீன் உங்கள் கதையில் ஒயின் ரெட் ஃப்ளாகாக இருக்காங்க. எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் டாக்டர், எனக்கு ஒன்றும் புரியல. அவளை ரொம்ப நான் விரும்புகிறேன். ஆனால் எனக்கு என் பொண்டாட்டி திரும்ப நான் அவளோட நிலைமைக்கு வரணும். அது கஷ்டம். அப்போ அவள் அப்படியே இருந்தானா, எல்லாரையும் கொண்டுட்டானா. ஆல்ரெடி என்னோட ஃபிஷ்ஷை கொண்டான், இப்போ நாயை கொண்டுட்டான். அடுத்த நாளைக்கு அவளையும் அவள் காயப்படுத்திக்கிட்டானா. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களே அவங்க காயப்படுத்திப்பாங்க, ஆனால் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க லவ் உங்களோட இது. நீங்கள் அவங்கக்கிட்ட காமிக்கிற லவ்வோட அவங்க லவ் பெருசுன்னு அவங்க காமிக்க நிரூபிக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் இவ்வளோத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அ வேர்ட் அப்சஷன் மட்டுமே. இப்போ வேணாம் நான் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. டாக்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. இருங்க தேவம், இது ஜஸ்ட் பிகினிங் தான். நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் என் ரூமில் இருங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயனோட ரூமுக்கு நான் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் அவங்கக்கிட்ட கேட்குறேன். இது மூலமாக நீங்கள் அவங்கக்கிட்ட ஐ மீன் அவங்க என்ன பேசுகிறாங்க, நான் என்ன கேட்குறேன்றது எல்லாமே நீங்கள் கேட்க முடியும். ஸோ ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா அங்கே உள்ளே இருக்கிறது கேட்காது. ஸோ நான் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன், அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கே கேட்கும். ஸோ ஜஸ்ட் இந்த ஹெட்ஃபோன்ஸ் மட்டும் போட்டுட்டு அமைதியாக இருங்க, எமோஷன் ஆகாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. ஓகே, கூல், ப்ளீஸ் பி காம். நிறைய பேஷண்ட் இப்படி தான், அவங்க ஒய்ஃப்க்கு இப்படி ஆகிடுச்சு, ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆகிடுச்சுன்னு. ஸோ டோன்ட் வரி, நான் இதை பார்த்து ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே ஓகே, இந்த ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. அப்படின்னா அந்த டாக்டர் அந்த ஹெட்ஃபோன் கொடுத்துட்டு நேராக இப்போ என்னோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஒயனை அப்படியே கையில் எல்லாம் கட்டி போட்டு ஒரு சேரில் ஒயனை உட்கார வச்சுருக்காங்க. ஒயனா என்ன எங்கே கட்டி போட்டிருக்கீங்க? அவங்க எங்கே இருக்கீங்க? என்னவோ பண்ணுறாங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஒயன் கூல், நான் டாக்டர் லீ, ஐ எம் அ சைக்காட்ரிஸ்ட். ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கேட்கணும். என்ன என்ன கொஷின் கேட்க போகிறீங்க? ப்ளீஸ் என்னை விட்டுறீங்க. அவங்க எங்க, என் ஹஸ்பண்ட் எங்க? டாக்டர் என்ன நடக்குதுங்க? வயன் ஒயன், ப்ளீஸ் பி கூல். உங்ககிட்ட நான் சில கொஷின்ஸ் கேட்கணும், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், நான் விட்டுறேன். என்ன கொஷின் கேட்க போகிறீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதே சேர்த்து அவங்களால இதெல்லாம் பார்க்க முடியல. லிட்ரலி அவர் ப்ரோக் ஆகிட்டாரு. வயன் இந்த மாதிரி நடந்துக்கிறத அவரால் பார்க்க முடியல. ரொம்ப அதிகமாக லவ் பண்ணியிருப்பார் நம்ம தேவம். ஸோ வயன் இந்த நிலமையில இருக்கிறத பார்த்துட்டு அவர் லிட்ரலி ப்ரோக் ஆகிட்டாரு. அவங்க அப்படி தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு, அப்படி உன்னிப்பாக கவனிக்கிறாரு. என்ன கொஷின் கேட்க போகிறீங்க? பயமாக இருக்கு, விட்டுருங்க. வயன் உங்களை விட்டுடுறேன், எதுக்கும் பயப்படாதீங்க. சில கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்க போகிறோம், நீங்கள் எதுவும் பயப்பட தேவை கிடையாது, புரியுதுங்களா? உண்மையான பதில் மட்டும் சொல்லுங்கள். ஓகே ஃபைன். உங்களுக்கும் தேவங்கும் மேரேஜ் ஆகி இத்தனை நாள் இருக்கும்? ஒரு டூ வீக்ஸ் மேலே இருக்கும். ஏன் கேட்குறீங்க? ஃபைன், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? கொஷின்ஸ் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள். ஓகே ஃபைன். நீங்களும் தேவங்கும் தனியாக எங்கே இருக்கீங்க? ஃபார்ம் ஹவுஸ்லையா இல்லை ஃபேமிலியாக ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்களா? தனியாக ஃபார்ம் ஹவுஸில் இருக்கோம், ஜாயின்ட் ஃபேமிலிலாம் இல்லை. எனக்கும் தேவங்காகவும் ஒரு வீடு இருக்குது, அங்கே தான் இருக்கும். ஓகே குட். தென் தேவங்களோட வீட்டில் ஒரு மீன் இருந்துச்சுல்ல? ஆமாம், அது என்னாச்சு? அதை தேவங்க ரொம்ப நாள் ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னார், என்னாச்சு? நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா?
நான் எதுவும் பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதுவும் பண்ணல. அது அப்படின்னு திணறீங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணிடுறாரு. ஸோ லைட்டாக புரிஞ்சுக்கிறாரு நீங்கள் லைட்டாக அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னு. இதே சார் அவங்க இதை பார்க்க அவருக்கு இன்னும் அடையிறாரு. நீங்கள் ரொம்ப பயந்து பயந்து பேசுகிறீங்க. அவங்க கண்ணில் தண்ணியை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அவங்க முடியல போதுன்ற மாதிரி அவர் அப்படியே தான் அங்கே இருக்க அந்த கிளாஸை தட்டிட்டு இருக்காரு அந்த ரூம் டோரை. இங்கே டாக்டர் அப்படியே தான் அவங்க அப்படியே ஒன்றும் இல்லை கொஞ்சம் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு டாக்டர். இப்போது அப்படியே தான் டாக்டரும் நெக்ஸ்ட் கேள்வி கேட்குறாரு. இதே சார் நீங்கள் ஏன் இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறீங்க? எனக்கு எதுவும் தெரியாது. என்னை விட்டுருங்க. பாருங்க, எனக்கு தேவனா ரொம்ப பிடிக்கும். இப்படிலாம் நீங்கள் கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவங்க எங்கே இருக்கீங்கங்க? என்னென்னமோ கேட்குறாங்க. பயமாக இருக்கு. வயன் ப்ளீஸ் காம் டவுன். நெக்ஸ்ட் கொஷின், ஃபைனல் கொஷின் மட்டும். என்ன? உங்கள் வீட்டுக்கு ஒரு அழகான நாய்க்குட்டி வந்துச்சு. அது இப்போ எங்கே? என்ன ஆச்சு? ரொம்ப நாள் அதை காணும்னு தேவங்க சொல்லியிருக்காரு. என்னாச்சு? என்ன பண்ணீங்க? நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்னு டாக்டர் கேட்க பேசைட் வயன் நான் எதுவும் பண்ணல. ஏன் கொஷின்லாம் கேட்குறீங்க? ப்ளீஸ் இதை ஸ்டாப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படின்னு வயன் சைக்கோவாக கத்த ஆரம்பிச்சிட்றா. இதை டாக்டர் புரிஞ்சுட்டு அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கேட்டா எதா ஆகிடும்னு. சார் வயன் ஏன் இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறீங்க? வாட் த ஹெல் அப்படின்னு வயன் சைக்கோவாக கத்துறத அவங்கள கேட்க முடியல. ஹெட்ஃபோனை கீழே போட்டு உடம்புலாம் அவங்க இங்கே ஷிவராகி நின்றுட்டுருக்காரு. எதை டாக்டர் டோர் ஓப்பன் பண்ணி அவங்க பார்க்க வர அவங்க அப்படி டாக்டர் என்ன டாக்டர் இதெல்லாம் எனக்கு கேட்க முடியல டாக்டர் இதெல்லாம் என்னாச்சு டாக்டர்? எனக்கு என்ன டாக்டர் ஆச்சு? எப்படி கூல் தேவை பாருங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு நேர்லேயும் இந்த பர்சனை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப டெரராக இருக்குது. இது ரொம்ப ரேரான கேஸ். எனக்கு தெரிஞ்சு உங்களை டீப்பாக லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் நீங்கள் நேசித்த பொருள், அதாவது ஒரு அப்சர்ஷன் சொல்லலாம். வயன் உங்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. நீங்கள் நேசித்த பொருளோட அவங்களோட லவ் பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் இவ்வளோ தூரம். நீங்களே பார்த்தீங்களா ஹெட்ஃபோனில் என்னென்ன பேசுகிறாங்கன்னு. வயனை திரும்ப கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்களால் மனசு வச்சா வயனை கொண்டு வரலாம். உங்களால் முடியும். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதானே சொல்ல முடியும். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தென் பார்த்துக்கோங்க. இதே சாயத்தையும் அப்படியே போய் வயனை பார்க்க வயனை அப்படியே படுத்திருக்கா. கை கால்லாம் கட்டி போட்டிருக்காங்க. பெரிய சார் அவங்க அப்படியே எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வயன்கிட்ட போக அப்படியே வயனை வேக்கப்பாய் எங்க என்னை விட்டு போனீங்க? பயந்துட்டு தெரியுமா? என்னமோ கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எங்கெங்க இருக்கும்? என்னை விட்டு கூப்பிட்டு போயிடுங்க. என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? இப்படின்னு வயன் அப்படி அழுக ஆரம்பிக்க அவங்க அப்படியே ஒன்றும் இல்லைம்மா வயன்மா இங்கே பாரு, உன்னை விட்டு போக மாட்டேன். சத்தியமாக உன்னை விட்டு போக மாட்டேன்டி. என்னடி உனக்கு ஆச்சு? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு வயன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அவங்கள பார்க்க முடியல அந்த சுச்சுவேஷனை. வயனை கேரி பண்ணி காரில் பொறுமையாக உட்கார வச்சு அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. அவங்களால முடியல, ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு. பொண்டாட்டி இப்போ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவரால் ஏற்றுக்க முடியல. இதே சைடு அப்படியே தான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டேப்லெட்லாம் கொடுத்துருப்பாங்க, ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம். நிம்மதியாக நைட்டில் தூங்கணுன்னு. நைட்டில் தானே எல்லா சம்பவமும் ஆகுது. ஸோ நைட்டில் அவன் நல்லா தூங்கணுன்னு டேப்லெட் எல்லாமே அவங்க கொடுக்குறாரு. வயனை சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஒரு 2 டேஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். திடீர்னு அவங்க வீட்டுக்கு வருவார். பார்த்தா அங்கன்னு கிளாஸ் பீசஸாக இருக்குது. அவங்க பொறுமையாக ஷூ போட்டுகிட்டே உள்ளே போகிறாரு. வயந்தான் அப்படியே கத்திக்கிட்டு எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்படின்னு வயன் கத்திட்டு இருக்கான். அவங்க அப்படியே ஓடி போய் வயனை ஹக் பண்ணிட்டு பொண்டாட்டி என்னடி ஆச்சு உனக்கு?
அவங்க வந்துட்டீங்களா? ஏங்க என்னை விட்டு விட்டு போறீங்க? ஏய் மேடைங்க, அவங்க போயிட்டாங்க. நீங்க ஏன் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க? எங்க போனீங்க? அப்படின்னு நீங்க அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்க அப்படி உங்களை சமாதானப்படுத்துறாரு. ஓரளவு நீங்க கூல் டவுன் ஆக ஆரம்பிக்கிறீங்க. அப்படி அவங்க உங்களை ஹக் பண்ணிட்டு, இப்பாரு எங்கேயும் போக மாட்டேன் சரியா? நீ பாருவேன் என்னடி பண்ணி வச்சிருக்க. சரி ஒன்றும் இல்லை, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். என்னை விட்டு போயிடாதீங்க, ரொம்ப பயமா இருக்கு. என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ், எனக்கு தனியாக இருக்கும் மாதிரி இருக்கு. சரிடி எங்கேயும் போல, சரி வா அப்படின்ட்டு இப்படிதான் ரூமில் வயனை லைட் ஆகி வச்சு டேப்லெட்லாம் கொடுக்குறாரு. வயனும் இப்படி கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறான். இப்போ அப்படியே அவங்க ஏந்திரிக்கும் போது பார்த்தா வயன் அவ்வளோ டைட்டாக அவங்களோட கையை அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கா. பார்க்கும்போது அவங்க கண்ணில் அவ்வளோ டேர்ஸ் வருது. ஏன்னா அவர் ரொம்பவே வயனை லவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் வயன் இப்படி இருக்குதா அவரால் பார்க்க கூட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு தேவன். ஸோ அப்படியே தான் அவங்க மைண்ட்குள்ளே இப்போ சாங் அப்படியே ஓடுது. கண்களில் சோகம் என்ன, காதலால் காவல் செய்வேன், கண்மணி உன்னை வேண்டும், காற்றுக்கும் வேலை செய்வேன், ஆயிரம் தடை தாண்டிய உன்னை பாதுகாப்பேன் நானே நானே, உயிரே என் உயிரே உனக்காக நான் இருப்பேன். ஸோ இப்போ அப்படியே அவங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவரும் இப்போ அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வாயின் பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. அப்படி வாயினை டைட்டாக ஹக் பண்ணிட்டு வாயனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, உனக்கு எதுவும் ஆக்க விட மாட்டேன் வாயின், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக்க, சீக்கிரமாக எல்லாம் சரியாயிடும்டி உனக்கு அப்படின்ட்டு அவங்க அப்படியே வாயினை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. அப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. ஓரளவு வாயின் ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நாள் அவங்க நல்லா ஹாப்பியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் அப்படியே தான், நான் மச்சான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கப்பல. இப்போ வீட்டில் பிரச்சனைலாம் அப்படி இருக்கு, தங்கச்சி ஓகே இல்லை? ஓகே தான்டா, ஓரளவு ஓகேவா இருக்கா, நல்லா பேசுகிறா, நல்லா சாப்பிட்றா, அவளோட ஒர்க்கில் அவள் கரெக்டாக இருக்கா, மேடான்ட்டே பார்த்துக்க சொல்லிட்டா. பயமாக இருக்குடா மச்சான், அவள் என்னை நம்பி வந்த பொண்ணுடா மச்சான், பார்த்துக்கலாம்டா. ஆமாம் ஜம்மனுங்க தெரில மச்சான், இன்னைக்கு வரவே இல்லை. சரி வா நம்ம போய் அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம். சரி மச்சான். அப்படியே தான் ஜேக்கு தேவங் காஃபி குடிக்கிறதுக்காக கீழே போயிட்டுருக்காங்க. இப்போ தேவங்க ஒரு கால் வருது. ஏய் மச்சான், மேடு இதுக்கு கால் பண்ணுறாங்க தெரியலடா, அட்டன் பண்ணி பாரு. பயமாக இருக்குடா எனக்கு. ஒன்றும் இருக்காது, நீ பாரு. சரி மச்சான். ஹலோ, ஏன்னா உடனே வரேன் மச்சான். எனக்கு இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி அங்கே தேவங்களோட வீடை பார்க்கலாம். இப்போ தேவங்க அப்படி ஓடி வர்றாரு. அங்கே வயன் அப்படியே சோஃபாவில் படுத்து கிடக்குறாங்க. இங்கே மேடான்ட்டி அப்படி, தம்பி வாழ்த்துக்கள், நீங்கள் அப்பா பார்க்க போகிறீங்க. ஆண்டி புரியல, ஏன்னா ஒன்றும் இல்லைப்பா, வயன் மாசமாக இருக்கா, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, வயன் அம்மாவாக போகிறான். அதான் பாப்பா மயக்கப்பட்டு விழுந்துருச்சு. நானும் பயந்துட்டு தண்ணியில் தெளித்து அப்புறம் கையை பார்த்தேன், நாடி பிடிச்சி பார்த்தா பாப்பா மாசமாக இருக்கு போல். இங்கே உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க, என்னன்னு எதுன்னு பாருங்கள். எதுக்கும் கவலைப்படாதீங்க, சீக்கிரத்தில் இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வர போகிறாங்க. குட்டி வாயினோம் இல்லை குட்டி தாங்கும் அப்படின்ட்டு அந்த மேட் போயிடுறாங்க. அவன் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. அப்படி அவன் ஒயன் கிட்ட போய் அவரோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி, வயன்மா ஏய் பொண்டாட்டி இப்போ ஜங்குக்கு அப்படி, மச்சான் கொஞ்ச நேரம் தங்கச்சி ரெஸ்ட்டில் இருக்கட்டும்டா, நீ வா. அப்புறம் மச்சான் அப்போ ஆயிட்ட ஜாலிதான் போல. ஏய் என்னால் என்ன சொல்லணும்னு தெரியலடா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. ஆனால் மச்சான் கொஞ்சம் நீ பார்த்துருக்கணும்டா. ஆமாம்ல, மறந்துட்டேன்டா. ஏய் என்னடா நீ இப்படி வர ஞாபகப்படுத்துகிற, ஏய் பயமாக இருக்கேடா. வயிற்றுல குழந்தை வச்சுட்டு அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னடா பண்ணுறது, வேறு எப்படி பிஹேவ் பண்ணுறான், இப்போ மாறுவானே தெரியலையே மச்சான். டேய் அவங்க பார்த்துக்கலாம்டா,
நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. தங்கச்சிமாக்கு எதுவும் ஆகாது. நீ முடிஞ்ச அளவுக்கு டேய் மச்சான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா. என்னடா? பேசாம தங்கச்சியை நீ அவங்க ஊருக்கே கூட்டு போவான். கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுதுல. இந்த விஷயத்த சொல்லி தங்கச்சி மாவை அவங்க வீட்டில் மிங்கிள் பண்ணி விட்றான். கொஞ்சம் ஃப்ரீயாகல. நீ சொல்கிறதும் சரிதானது தோணுது. சரி நான் பார்க்குறேன். நீ ஆஃபீஸ்க்கு போய் பாரு. நான் என்னன்றதை பார்க்குறேன். ஆஃபீஸ் வேறு தனியாக இருக்கும். நான் வேறு டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். அப்படியே எல்லாம் பாதியில் அரைகுறையாக இருக்கும். நீ போய் பாருடா. சரி மச்சான் நான் பார்த்துக்கிறேன். நீ தங்கச்சி மாமா பார்த்துக்கோ. சரியா? அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்டா அப்பா ஆனதுக்கு. சரி மச்சான் தேங்க்ஸ்டா. சரி நீ போய் பாரு. எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. பார்த்து போ அப்படின்ட்டு அவங்க அப்படி உள்ளே வராரு. உள்ளே நீங்கள் அப்படி உட்காந்துருக்கீங்க. அவங்க அப்படி உங்களை ஹக் பண்ணிட்டு போண்டாட்டு நீ ஆல்ரைட் தானே ஓகே இல்லை? ஆல் இஸ் வெல் நோ அப்படின்னு அவங்க கேட்க இங்கே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? என் வயிற்றுல நம்ம குழந்தை இருக்கா. ஐயோ கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? ஆனால் எனக்கு பயமாக இருக்கு அவங்க. ஏன்டி ஏன் என்ன பயம்? இது எல்லாருக்கும் வர்றது காமனான பயம்தான். ப்ரெக்னென்சி எப்போ அப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? பாப்பா ஒழுங்காக வருவாளா? எல்லா பயமும் ப்ரெக்னென்சி டைமில் இருக்கும் பொண்டாடி. நான் இருக்கல கையை பிடிச்சிட்டவங்க கூட எப்பயும் நீ இருக்கிறனால தான் அவங்க நான் உயிரோடவே இருக்கேன். இல்லைன்னா நானும் எப்படின்னு வாங்கி சொல்லும் போது அவங்க அப்படியே அவர் ஹேண்ட் எடுத்து வாயினோட லிப்ஸில் வச்சிடுறாரு. பாரு இப்பெல்லாம் நீ பேசக்கூடாது. பாரு என் அம்மாவா இருக்க. ஸோ நீ ரொம்ப உடம்ப நல்லா பார்த்துக்கணும். தென் டேப்லெட்ஸ்லாம் நீ எடுக்க வேணாம். நம்ம இன்னைக்கு ஈவினிங்காக டாக்டரை பார்த்துட்டு அதுக்கான டேப்லெட் மட்டும் பார்ப்போம். சரி தாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்கு பாப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருக்குல்ல ஈவினிங்காக டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம். பேபி எப்படி இருக்கிறா, தென் உன் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அல்ல உன் ஹெல்த்தை பாரு. பேபி நல்லாயிருக்கும். இப்போ சேனாவை கட் பண்ணி அப்படியே நம்ம டாக்டரை பார்க்கலாம். இதே சைடு டாக்டர் தான் வயனை ஃபுல் செக் பண்ணிவிட்டு பேபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. தென் ஏதாவது பில்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? ஐ மீன் டேப்லெட் ஏதாவது அப்படின்னு டாக்டர் கேட்க இங்கே அவங்க தான் டாக்டர் கொஞ்ச நாளாக அவருக்கு தூக்கம் இல்லை. ஸோ ஸ்லீப்பிங் டேப்லெட் மட்டும் இதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுக்கக்கூடாது. நான் கொடுக்குற டேப்லெட் போடுங்க, நல்லா தூக்கம் வரும். இதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அந்த டேப்லெட்லாம் நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா பாப்பா இருக்காங்க, ஐ மீன் பேபி இருக்காங்க. ஸோ ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பில்ஸ்லாம் எடுத்தால் பேபிக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் அவாய்ட் தட். ஸோ நான் டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு ரெகுலராக போடுங்க. தென் மந்த்லி செக்கப் வந்துடுங்க. நான் சொல்கிற டேட்டுக்கு வந்துடுங்க. ஓகே? தென் உடம்பை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் பேபி ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே? ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். ஏங்க போகலாமா? போகலாமா டாக்டர்? பார்த்து என்ன சார் பாப்பா வயிற்றுக்குள்ளே வந்தோடனே அக்கறை பாரு. அப்படி இல்லை பொண்டாட்டி. இருந்தாலும் ஓ அப்போ நான் முக்கியம் இல்லை, பாப்பாக்கு எதாவது ஆகிடுமோன்னு பயம். தாண்டி இப்படிலாம் சொல்கிற? அப்படிலாம் இல்லை. ஏன்னா நீ தாண்டி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியா. ஓ சாருக்கு அப்படிலாம் ஒரு ஆசை இருக்கா? நான் கூட நினச்சேன் பாப்பாலாம் வந்ததுக்கப்புறம் என்ன மறந்துடுவீங்களோன்னு. அப்படியா? அப்பெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பேபி, எல்லாமே நீ தான். சரியா பொண்டாட்டி? அதுக்கப்புறம் நம்ம பேபிலாம். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு வாயின். அப்படியே தான் காரில் உட்காரத்துக்கு போயிடுறா. சரி அவங்கன்னா ஜர்க்குன்னு இருக்குது. இப்படிலாம் சொல்லும் போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவங்க அப்படி மெடிசன்லாம் வாங்கிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு தான் போகிறாரு. இப்படி தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக அவங்க ஃபேமிலியோட யுனைட் ஆகி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஓப்பனாகவே தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கார். 2 monthsக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனால் அவங்க அகெயின் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர வேண்டியதாக இருக்கும். நானும் உங்கள் கூட வரேன்னு வந்திருப்பா. ஸோ ஆஸ் யூஷுவல் அப்படி தான் அவங்க அப்படியே ஒரு ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாரு. வீடு ரொம்ப இருட்டாக இருக்கு. என்ன
வீடே இருட்டா இருக்கு. ம் அண்ட் அப்புறம் தான் அவங்க அப்படியே அவரோட டோவை பார்க்குறாரு. ஐ மீன் அவர் லெக்கை பார்க்குறாரு. அவரோட ஃபீட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிளட் ஸ்ட்ரெயினாக இருக்கு. அவங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. அவர் போகிற பாதையெல்லாம் ஃபுல்லாக பிளட் ஸ்ட்ரெயினாக இருக்கு. அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஜர்க் ஆகிடுது. வயன் டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்து பார்க்குறாரு. அவங்க ஒரு பயங்கரமான ஷாக். ஏன்னா ரத்த வெள்ளத்தில் அங்கே மேடு ஆண்டி கிடக்குறாங்க. ஐ மீன் அவங்க இறந்துட்டாங்க. யாரோ குத்தி கொலை பண்ணி கொடூரமாக போட்ட மாதிரி இருக்கு. அவங்க அப்படியே செத்து போன நிலமையில டெட் பாடி அப்படி ஒரு போன மாதிரி கிடக்குறாங்க. அப்படியே அதே சைட் பார்த்தா யாரோ நிற்கிற மாதிரி, ஐ மீன் கையில் நைஃபோட நிற்கிற மாதிரி இருக்கு. அவங்க ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே அவர் ரொம்ப ஷிவராகி பார்க்குறாரு. பார்த்தா அது நம்ம வயந்தான் கையில் நைஃபோட தலைமுடியை விரித்து போட்டுட்டு சைக்கோ மாதிரி நின்றுட்டுருக்கா. ஃபேஸ் ஃபுல்லாக பிளட்டு, முகமே ஒரு மாதிரி சைக்கோ வச்சுட்டு ஒரு மாதிரி அந்த டெட் பாடி அந்த மேடோட பாடியே பார்த்துட்ருக்கா. அவங்க அப்படியே ஜோக்காய் அவர் அங்கே இருக்க செவத்தில் அப்படியே சாஞ்சிடுறாரு. இப்போது அப்படியே வயன் ஒரு மாதிரி சைக்கோவா கையில் நைஃபோட அப்படியே அவங்க பார்க்குறா. அவ்வளோதான், அவங்க உயிரே போயிடுச்சு. அப்படிதான் வயன் என்ன வயன் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. வயன் அப்படியே அவங்கக்கிட்ட ஸ்லோவாக பொறுமையாக ஒரு ஆமை போல் ரொம்ப பொறுமையாக அவங்கக்கிட்ட பொறுமையாக நைஃபோட வரா. மேடாண்டியோட காலை எட்டி ஒரு உதச்சிட்டு டே சைக்கோ அதை அவங்கக்கிட்ட ஸ்லோவாக நடக்குது வந்துட்டுருக்கா. அப்புறமா அப்படியே இது அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து தயங்க எப்போ வந்தீங்க? வந்ததே சொல்லவே இல்லை. சுச்சோ சாப்பாடு உங்களுக்கு செய்யவே இல்லையே. ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம்ல, ஏன் மெசேஜ் போடல? ஐயோ கையில் என்ன கத்து? அது எனக்கு என்னாச்சுன்னே தெரில. இப்போல்லாம் யாரை பார்த்தாலும் குத்தி 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 கொலை பண்ணணும்னே இருக்கு. நான் மைனஸ் ஒன்லி மைந்தவங்க உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது தாயாங்க. நீ நினைச்சாலும் நான் உன் மேல உள்ள பைத்தியமா சைக்கோவா அப்சஸ்டா தான் இருப்பேன். பாவம் தேவங்க நீ எப்படி தாங்க என்னை விட்டு போக்க உனக்கு மனசு வருது? உன்னால அவ்வளோலாம் வச்சிருக்கேன் எப்படின்னு கேட்குறியா? இதோ இவங்க உங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதான் போட்டு தள்ளிட்டேன். என் லவ் எவ்வளோ ட்ரூவாக இருக்குல்ல? உங்களை தான் கேட்குறேன், வாயை மூடிட்டே இருக்கீங்க. என்னாச்சு பதில் சொல்லுங்க அப்படின்னு என் சைக்கோ மாதிரி பேசுகிறா. அவங்க விடவெடப்பு போயிடுச்சு, மாதிரி ஆயிட்டாரு. என்னடா உனக்கு கத்திய கீழே போடுறி அப்படின்னு சொல்லும் போது அப்படியே வயந்து அவங்க டெரர் ஐஸோட சைக்கோவா பார்த்துட்டு என் லவ் உனக்கு புரியலைல, நான் உன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேன். ஏன் அவங்க உனக்கு மட்டும் என் லவ் புரிய மாட்டேங்குது? ஏன் புரிய மாட்டேங்குது? ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னா வயன் அவங்க அப்படியே குத்தலான்னு அப்படியே அந்த கத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. அவங்க அப்படியே ஓடுறாரு. அப்படியே வயன் சைக்கோவா எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன், ஏன்னா அவன் மேலே பைத்தியமாக இருக்கேன், கூடிய தானே இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னா. அப்படியே தான் அவங்க என்ன பண்ணணும்னு தெரில. அப்போ தான் ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஒரு ஒரு மருந்து மாதிரி ஸ்ப்ரே மாதிரி இருக்கு, அது குளோரோஃபார்ம் மாதிரி இருக்கும். அதை எடுத்து அப்படியே ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃபில் எடுத்து அப்படியே வயன் பின்னாடி வந்து அதை எடுத்து மூக்கில் வச்சிடுறாரு.
அதுதான் வாங்கிட்டு கத்துறா, நைஃப் எடுத்து தெரியாத்தனமா நம்ம தேவங்கோட கையில் கிழிச்சிடுறா. தேவங்க அது வலி எல்லாமே பார்க்காம வயன் அப்படியே அந்த குளோரோஃபார்ம் அவள் அது உள்ளே இழுக்கிற வரைக்கும் அப்படியே வச்சிருக்காரு. ஒன்ஸ் வயன் அப்படியே அமைதியானதுக்கப்புறம் வயன் அப்படியே தேவங்கோட கை மேலே விழுந்துடுறா. தேவங்க பிளட்டு ப்ளீட் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்படியே தேவங்க பார்க்குறாரு வயன் இந்த நிலமையில இருக்கிறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன் என் பொண்டாட்டி மட்டும் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே அவருக்கே அவர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு இப்படி வராரு. வயன் ஒரு மாதிரியாகவே இருக்கா. முட்டியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அப்படியே வயனோட ஸ்டொமக்கில் கை வச்சு அப்படியே அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. வயன் என்னை மன்னிச்சிருவான். ஏன் வயன் என் லைஃப்பில் ஒரு அழகான லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினச்சவன். ஆனால் உன்னை என்னமோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுவன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்னை மன்னிச்சிருவான். எனக்கு வேறு வழி தெரியலவான். என்னை மன்னிச்சிரு. உன்னை காயப்படுத்துகிறோன்னு தோணுதுடி. என் லைஃப்பில் நீ வராமல் இருந்திருந்தா எங்கேயோ நீ நல்லா இருந்திருப்பியோன்னு எனக்கு தோணுது. தப்பு தான், நான் கேட்டது தப்பு தான். என்னையோட நான் உன் மேலே லவ் வச்சுருக்கதோட அதிகமாக லவ் வைன்னு சொன்னது தப்பு தான். லவ் இருக்கலாம் வயன், ஆனால் அப்சஷன் மட்டும் இருக்கக்கூடாது. அது அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிச்சிரும் வயன். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நீ மாறினதுக்கு நான் தான் காரணம். நான் மட்டும்தான் காரணம் வயன். என்ன மன்னிச்சிருவேன். எத்தனை டாக்டர்ஸ் ஏறி இறங்கினாலும் இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. அது நீயே மாறினால்தான். உன் மனசு மாறணும். அது எப்படி நான் மாற்ற போகிறேன்னு எனக்கு தெரியல வயன். என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அப்படியே அவங்க ரொம்ப அழுறாரு குழந்த மாதிரி. ஸோ அப்படியே அவனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே அழுகுறாரு. ஏன்னா அவர் தானே கேட்டிருப்பார் அன்னைக்கு, இந்த உலகத்தில் நான் அவனை ரொம்ப அதிகமாக லவ் என்னை தாண்டி நீ அதிகமாக நான் லவ் பண்ணுன்னு நம்ம அவங்க தானே கேட்டிருப்பாரு. ஸோ அதனால தான் அதை நினச்சி ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாரு. தான் லவ் இருக்கலாம், ஆனால் அப்சஷன் மட்டும் இருக்கவே கூடாது. ஸோ அது ரிலேஷன்ஷிப்பே டெஸ்ட்ராய் பண்ணிடும். அவங்க இப்போ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அப்படியே தான் தேவங் ஆனால் தேவங் வயன் மேலே வச்சுருக்க லவ் ஆஃப் த ட்ரூ ரொம்ப லவ் பண்ணுறாரு. இருந்தாலும் எனக்கு அது புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தேவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அது அவள் அப்சஷனாக எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தாலும் அவள் ரொம்ப ரெட் ஃப்ளாக்காக இருந்திருப்பா. தேவங்க கிட்டலாம் அவள் ரொம்ப ரெட் ஃப்ளாக்காக இருப்பா. தேவங்க நேசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பா. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்துருப்போம். அவங்க ரொம்ப ஆசையாக வளர்த்த அந்த மீன் அதையும் வாங்கி கொண்டு இருப்பா. தென் செகண்டாக அந்த டாக் அவங்க அந்த டாகை ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுவும் எனக்கு பிடிச்சிருக்காது. ஏன்னா தான் லவ் பண்ணுற விஷயம் வேறு யாராவது அவங்க அந்த லவ்வை தாங்கிட்ட காட்டாமல் வேறு ஒரு பொருளுக்கு காமிச்சா அது கண்டிப்பாக எனக்கு ஒரு மாதிரியாக ஹர்ட்டாக தான் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ பண்ணியிருப்பா. அதை லவ்வாக இல்லாமல் ஒரு ஜெலஸாக இல்லாமல் பொசசிவாக இல்லாமல் அப்சஷனாக எடுத்து அவள் ரொம்ப பீக் லெவல் ரொம்ப டில் த கோர் அப்படின்னு போயிருப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு மேடான்ட்டி ஏன் கொண்டா நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி மேடான்ட்டி நல்லாவே அவங்க பற்றி ரொம்ப நல்ல விதமாக பேசியிருப்பாங்க. அது எனக்கு பிடிக்கல. தான் லவ் பண்ணுற விஷயத்தை பற்றி எதுக்கு ஒருத்தவங்க பேசணும், ஒரு மூணாவது மனுஷவங்க எதுக்கு பேசணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோவும் பண்ணியிருப்பா. அவங்களையும் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து, ஏன்னா அன்னைக்கு நைட்டு அவங்க பற்றி ரொம்ப நல்ல விதமாக அந்த மேடான்ட்டி பேசியிருப்பாங்க. வயனுக்கு தான் அப்பப்போ மூட் ஸ்விங் ஆகும்ல, அது போல தான் வயன் கத்தி எடுத்து ஒரே குத்துக்கு கொலை பண்ணி அவங்கள கொன்னுருப்பா. இப்போ இதே சேர்த்து அவங்க என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இப்போது வயனை அகெயின் அவங்க வீட்டில் விட்டுட்டு இந்த ஃபார்ம் ஹவுஸை ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிவிட்டு யாருமே வரக்கூடாத அளவுக்கு பண்ணி, தென் அவர் ஃபேமிலிக்குள்ளே தான் இல்லாமல் அவர் பிஸ்னஸ் ட்ரிப்புன்ற பேரில் வெளியே ஒரு 1 வீக் 2 வீக் போனால் கண்டிப்பாக வயன் கொஞ்சம் மாற சான்சஸ் இருக்குது. ஏன்னா வயனோட ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலி போல். கண்டிப்பாக அவனோட கசின்ஸ்லாம் கொஞ்சம் அவங்க மைண்டை மாற்றுவாங்க. வயனை பற்றி கொஞ்சம் அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வயன் மாறுவான்ட்டு ஒரு நம்பிக்கையில் வயன் அங்கே விட்டுட்டு போகிறாரு. ஆனால் ஒரு 1 வீக் 2 வீக்குன்னு இல்லை, பல மாதமாக வயன் வீட்டுக்கு பக்கமே வரல. ஏன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மேபி அந்த அப்சஷன் லவ்வாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. அது போல தான் வயனோட அப்சஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக லவ்வாக மாற ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ
அந்த மேட் ஆண்டிக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தேவங்க தேவங்க வந்து அந்த டெட் பாடியை ஃபைனலி அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு பின்னாடியே புதைச்சிருப்பாரு. வேறு வழி இல்லை, வெளியே கொண்டு போனால் கேஸு அது இதுன்னு போகும். ஃபார்ம் ஹவுஸ்க்கு பின்னாடியே அங்கே ஒரு ஏரியாவில் புதைச்சிருப்பாரு மேட் ஆண்டியா. இதே சைடு இன்னும் நிறைய சேஞ்சஸ்லாம் ஆயிருப்பா. தென் ஏன்னா அவளோட ஃபேமிலி சைடு அவள் இருக்கும்போது அவளுக்கு அங்கே இருக்க வைபே மாறி இருக்கும். அவளுக்கு அந்த தேவங்களோட நினப்பு வந்திருக்கும். ஒரு ஹஸ்பண்டா அப்பப்போ ஃபோன் பேசுவான், ஆனால் ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டார். தேவன் பேசிட்டு என்ன பண்ணுறாடி, சாப்பிட்டியா, பேபி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிடுவார் மனுஷன். ஏன்னா ரொம்ப பேசினா மேபி அவன் மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ சைக்காலஜி படி அவள் ஓரளவு மாறிட்டா. ஆனால் ஃபுல்லாக குணமானானா அதுதான் இல்லை. ஸோ இப்படி தான் எப்படியோ எனக்கு பேபி பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் வயன் பேபி எல்லாருமே இப்படி தான் ரொம்ப சேஃபாக இருக்காங்க. டாக்டர் சொன்னதுக்கப்புறம் அவங்க உயிரே வருது. ஆக்சுவலி அவர் பிஸ்னஸ் ட்ரிப் தான் போயிருப்பார். அவருக்கு அங்கேயும் ஒர்க் இருந்திருக்கும். அதனால் எனக்கு சடனாக பெயின் வந்தனால அவரால் வர முடியாமல் போயிருக்கோம். எனக்கு வீடியோ கால்லாம் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலி அவர் வந்துட்டுருக்காரு என்னோட வீட்டுக்கு. இப்போ அப்படி தான் அவனோட வீட்டுக்கு வந்து பேபிஸையும் பார்த்துட்ருக்காரு. ஸோ எனக்கு ஒரு பேபி கேர்ள் தான் பிறந்திருக்கும். அது பேர் நம்ம லியான்னு வச்சுக்கலாம். ஸோ பேபி ரொம்ப அழகாக பார்க்க வாயின் மாதிரி ரொம்ப அழகாக இருப்பா. இப்போ அப்படி அவங்க தூக்கி வச்சு ரொம்ப அழகாக கொஞ்சிட்ருக்காரு. ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக வாயின் மாற ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் என்ன, அவங்க லைஃப் ஸ்டைலும் டோட்டலாக மாறிடுது. வாயனோட ஃபேமிலியும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஐ மீன் நிறைய விஷயத்த அவங்க பண்ணியிருப்பார்ல, எனக்காக இப்படி பண்ண அப்படி பண்ணுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்கயும் அந்த வீட்டில் ஏற்றுக்கிறாங்க. அவங்க அங்கேயே தான் இருக்கார். ஃபார்ம் ஹவுஸ்ன்ற பேரில் தனியாலாம் போகல. தனியாக போனால் நிறைய ட்ரபிள் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஃபேமிலி கூடவும் அவங்க மிங்கிள் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் டேஸஸ்லாம் அப்படியே போகுது. இப்போ அப்படியே ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது ஒரு 2 கப்புள் vlogger தான் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு vlog சேனல் பண்ணுவாங்கள்ல, அது போல் இந்த இந்த vlogger என்ன பண்ணுவாங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான ஹாண்டடான பிளேஸ்லாம் லைவ் வீடியோ போட்டு நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறது அவங்க கதை. அப்படி தான் ஒரு பிளேஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலி அது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா, யாரும் போகக்கூடாதுன்னு. ஆனால் அந்த கப்புள் vloggerல அந்த பொண்ணு மட்டும் உள்ளே போயிடுவா. போய் டேய் இந்த வீடியோ எடுத்தால் ரொம்ப கண்டிப்பாக வியூஸ் போகும், லைவ் ஆன் பண்ணு. ஏய் வேணாண்டி, இந்த பிளேஸை பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது, வேணாம், நம்ம போயிடலாம் வா. ஏய் சொன்னால் புரியாதா, நமக்கு என்ன நிறையா லைக்ஸ் கிடைக்கணும், நிறையா வியூஸ் போகணும், அப்புறம் தான் நமக்கு காசு கிடைக்கும். சொன்னால் புரிஞ்சுக்கும், உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது. ஏய் இது ரிஸ்ட்ரிக்ஷன் ஏரியாடி, போகக்கூடாதுடி, இவ்வளோ போர்டெலாம் வச்சுருக்காங்க, வேணாவா. ஏய் போடா, நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த அந்த போர்டெல்லாம் தாண்டி அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறா. ரொம்ப ஹாண்டடாக, ரொம்ப பாழடைஞ்சு போன மாதிரி இருக்குது. டேய் இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமாம், நல்லா பாழடைஞ்சு போயிருக்கு, உனக்கு நல்லா இருக்கா உனக்கு. ஏய் நல்லா இருக்குடா, போடா. ஏய் லைவ் ஆன் பண்ணு. ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாண்டடான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸோட லொக்கேஷன் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஏரியா. நாங்கள் அதை மீறி வந்திருக்கோம். ஏன்னா உங்களுக்காக மட்டுமே. என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பயந்தான். நான் தான் பிடிச்சி வாடா லைவ் விடுறான்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்காக மட்டும்தான் பண்ணுறோம். மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணி தென் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்க, ரொம்ப ஹாண்டடாக இருக்குது. டே இங்கே பாருடா, நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் என்ன மூஞ்சி தான் கிளியராக இல்லை. ஆமாம், இது என்ன பிளேஸு? இப்போ அப்படியே இந்த பாய் ஃப்ரெண்ட் என்னோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி போன மாதிரி இருந்திருக்கும். ஏய் வேணாண்டி, போயிடலாண்டி, எனக்கு பயமாக இருக்குடி. என்னடா சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டுருக்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் அவன் கண்ணு வைட் ஆகுது. டேய் என்னடா ஆச்சு? இதை பார்த்தா பயந்துட்டியா? ஏய் பின்னாடி யாருடி? ஏன் பின்னாடியா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நம்ம அந்த வீட்டோட அவுட் சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம். பார்த்தா அங்கே 2 பேரோட அலறல் சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான், அவங்க 2 பேரும் அந்த இடத்துல கதம். ஸோ முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க அது யாருன்னு. ஆக்சுவலி அந்த 2 பேரும் இறந்துட்டாங்க. அந்த 2 vlogger சொன்னல, அவங்க ஒரு பர்சனை பார்த்து, ஐ மீன் அந்த பர்சன் கையில் நைஃப் ப்ளஸ் லாங் ஹேர், ஒரு கேர்ள் தான் அவங்க. முடிஞ்சா அந்த பர்சன் யாருன்னு கெஸ் பண்ணுங்க. அவ்வளோதான்,
அவங்களோட கதை கதம் கதம் ஹாண்டட் பிளேஸில் அவங்களோட கதை அப்படி அங்கேயே முடிஞ்சிச்சு. ஸோ இதோட சைக்கோ பொண்டாட்டியோட கதையை முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சு? ஒரு ஹாரரான ஒரு அப்சர்ஷனான ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? நம்ம சேனலில் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு டார்க்காக பேசணும்னு பேசியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் டார்க் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ டார்க் ரொமான்ஸ், டார்க் ஸ்டோரிஸ், தென் ஹாரர் எல்லாமே நம்ம சேனலில் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணும், தென் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனல் நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நியூவாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இன்னும் நம்ம நிறையா அளவுக்கு நம்ம சேனலை கொண்டு போகணும். அதுக்கு பிடி ஃபேமிலி உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். தென் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பிடிச்சிருக்குன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ஹாண்டடாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பேன். பட் ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பாருங்கள். தென் ஓகேடா மிஸ். தென் இந்த கதையில் என்ன மாரல் பார்த்தீங்கன்னா, லவ் இருக்கலாம், ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்சர்ஷன் மட்டும் இருக்கக்கூடாது. நீ இது பண்ணாத, இவங்க கூட பேசாத, அவங்க கூட பேசாதன்னு இப்படிலாம் எந்த ரிலேஷன்ஷிப்பு இருந்தாலும் சீக்கிரமாக அது அழிஞ்சிரும். ஒன்று அந்த பர்சனே அழிவாங்க, இல்லைன்னா சுற்றி இருக்க எல்லா பர்சனையும் அழிச்சிருவாங்க. இதுதான் நடக்கும் ஆக மொத்தம். ஸோ ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பே வேணாம், வெளியே வந்துடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இருங்க, இல்லைன்னா வெளியே வந்துடுங்க. ஜஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். தென் ஓகேடா மிஸ். மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல், தென் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் பண்ணிவிடுங்க. உங்கள் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ் சேனலுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே நீங்கள் தந்துகிட்டே இருக்கணும். ஸோ நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ரெக்வஸ்ட் ஒன் ஷார்ட் நம்ம சூன் பார்க்கலாம். ஓகேடா மிஸ். எல்லோரும் உடம்பை பார்த்துக்கோங்க, நானே உடம்பை பார்த்துக்கிறேன். தென் தண்ணி குடிச்சு எல்லாம் ஹைட்ரேட்டாக இருங்க, நானே உடம்பை பார்த்துக்கிறேன். ஓகே, தென் ஓகேடா மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பாய்.